எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுல இருந்து நம்ம பல முறை திருப்பி கேட்கிற ஒரே வேர்ட் பால். இந்த பால் இப்போ உருவான காட் கிடையாது. அல்லாஹ் இதை பத்தி குர்ஆன்ல சொல்றான், அத்ததுஊன பாலன் வததரூன அஹ்ஸனுல் காலிகின். நீங்க பாலை வணங்கிட்டு இருக்கிறதுலேயே உயர்ந்த படைப்பாளனை கைவிடுறீங்களா? இந்த பாலுடைய உண்மையான சம்பவம் என்ன தெரியுமா? 850 BCEக்கு முன்னாடி பனு இஸ்ரேல் இந்த பால் தான் அவங்களுடைய ரப்னு அதுக்கு வணங்குவாங்க, சஜ்தா செய்வாங்க, பிராணிகளை பலி கொடுப்பாங்க. இவங்களுடைய ஷிர்க் எந்த அளவுக்கு உச்சகட்டத்துல போயிடுச்சுன்னா அவங்க ஒரு கட்டத்துல குழந்தைகளையும் பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினா, அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுடைய பூமி தண்ணீரே இல்லாம காஞ்சி போயிடுச்சு. அப்போதான் ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கள் கிட்ட வராங்க, ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. என்ன சேலஞ்ச்னா குர்பானி சேலஞ்ச். நீ உன்னுடைய பால் காடை கூப்பிடு, நான் என்னுடைய ரப் அல்லாஹ்வை கூப்பிடுறேன், யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு பார்ப்போம். ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு பக்கம் பனு இஸ்ரேல் அவங்களுடைய பால் காடுக்கு மாட்டிறைச்சியை ரெடி பண்ணி குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, சஜ்தா செய்யறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. ஆனா பால் காட் குர்பானி ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல. அதனால அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அழகா அல்லாஹ்வுக்கு குர்பானி அதே மாதிரி மாட்டிறைச்சியை வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டா. இதை பார்த்த பனு இஸ்ரேல் பல பேர் உடனடியாக ஈமானை ஏற்றுக்கொள்றாங்க. சொல்ல வர்றது என்னன்னா, விடுபட்ட இந்த பூஜைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலியமா நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷிர்க்குகள்ல இருந்து பாதுகாவல் தேடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. ஜஸாக்கல்லாஹ்.